என்னை பார்க்க வரும்போதே 10-15 பவுன் போட்டிருப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வீடு, தோட்டம், ஒரு லேண்டு, 2 காரு, ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் ஜுவல்ஸ், அது போக பேங்க்ல அக்கௌண்ட்ல அமௌண்ட் போடுறது எல்லாமே செஞ்சிருக்கு. பையனுக்கு பொண்ணுக்கு செய்யறது வேற, மருமகளுக்கு செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. என்னை என் முகத்தை பார்த்து நான் ஒரு பிரச்சனைன்னு அப்பா கிட்ட போய் சொல்லணும், அம்மாட்ட போய் சொல்லணும்னு இல்லை. முகத்தை பார்த்தோன்னே பாப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் உடனே எனக்கு கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்ததே அம்மா, அதாவது மாமியார் அம்மாவை தான் பார்த்தேன். பார்த்தோன்னே அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. அம்மா அப்பா தான் கூப்பிடுவீங்களா? ஆமா ஆமா, நான் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அந்த மாதிரி வச்சிருக்காங்க என்ன. ஸோ அதனால நான் அம்மா அப்பா கூப்பிடுவேன். அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. பார்க்கும்போதே அப்பா அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டெரராக இருந்தது. நான் சொன்னேன், டெரராக இருக்குமா எப்படின்னு. நேரில் பாரு உனக்கு பிடிக்கும்னாங்க. அதே மாதிரி நேரில் பார்த்தனையும் பிடிச்சிது. இங்கே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் எப்படி இருக்கும் என்னன்றது நமக்கு தெரியாது. பார்த்தோன்னே நம்ம வீட்டில் எப்படி கம்ஃபர்ட்டாக எப்படி ஃபீல் பண்ணமோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக என்ன இவங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரே பொண்ணு. எனக்கு சிஸ்டர் மாதிரி என் சிஸ்டர்லாம் இருக்காங்க. நான் அடாப்ட் ஆயிட்டேன் அவங்க கூட. நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஒரு தன்னம் நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணீங்க? இப்போ பாத்தீங்கன்னா எனக்காக இப்போ வைரலான விஷயம்தான். எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. என்னை என் முகத்தை பார்த்து நான் ஒரு பிரச்சனைன்னு அப்பா கிட்ட போய் சொல்லணும், அம்மாட்ட போய் சொல்லணும்னு இல்லை. முகத்தை பார்த்தோன்னே பாப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் உடனே எனக்கு கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனைனா பேசுவாங்க. எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட ஃபஸ்ட்டு யாருக்கும் ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு வண்டி எடுங்க போகலாம் அப்படின்றது பார்த்துப்பாங்க. ரெண்டாவது இந்த வீடு கார் எல்லாமே நான் வேணான்னு சொன்னா கூடயும் விட மாட்டாங்க. ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நான் பிரீத்தாக்கு சொத்து சேர்த்தணும்னா அது நான் சம்பாதிக்கிற சொத்தாக தான் இருக்கணுமாங்க. ஆனால் அம்மா சொல்லுவாங்க, அது இருக்கட்டும் தம்பி, நாங்கள் பாப்பாவுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம், நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் எவ்வளோ காசு வசதி இருந்தாலுமே செய்யணுன்ற ஒரு மனசு வரணும் இல்லையா. பையனுக்கு பொண்ணுக்கு செய்யறது வேற, மருமகளுக்கு செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். கேட்காமலே ஒவ்வொன்றும் செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எனக்கு நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். கண்டிப்பா அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நீங்க பிளஸ்டான ஒரு ஆளு. இப்ப பாத்தீங்கன்னா அப்பா எல்லாம் ட்ரீம் மாமனார்னு சொல்றாங்க. அது கேட்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லியும் இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டாங்க, உங்க ட்ரீம் மாமனார் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்பாங்க. எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும், ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ரொம்ப பாவமா ஃபீல் பண்ணிருந்தாங்க அவங்கள நினைச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு மாமனார் இல்லையே அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சூப்பர். சோ நிறைய சர்ப்ரைசஸ் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வீடு, காரு, இடம் அப்படின்லாம் கொடுக்குறப்போ அந்த லிஸ்ட் அப்படியே சொல்ல முடியுமா? என்னென்ன சர்ப்ரைஸ் அந்த மூமெண்ட் எல்லாம்? என்னை பார்க்க வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பவுன் போட்டிருப்பாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வீடு, தோட்டம், ஒரு லேண்டு, 2 காரு, ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாமே செஞ்சிருக்காங்க. அது போக பேங்க்ல அக்கௌண்ட்ல அமௌண்ட் போடுறது, மந்த்லி ஒரு வீட்டோட ரெண்ட், எனக்கு ஒரு வீடு 2 வீடு ஏதோ ஒரு வீடு ரெண்ட் அந்த மாதிரி போடுறது, இது எல்லாமே செய்வாங்க. சோ நம்ம வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணுக்கு இதெல்லாம் செய்யணும்ன்றது நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்தீங்களா? ஆமா, நம்ம வீட்டுக்கு வர பிள்ளையும் நம்ம உள்ள மாதிரி தானே, அதுக்கு தானே மருமகன்னு சொல்றாங்க. மருமகள் மக நம்ம வீட்டுக்கு வந்ததுனால